வருட இறுதிக்குள்ளாக அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. பிரதான கட்சிகளான குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்பும் ஜனநாயக கட்சியின் ஜோ பைடனும் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில்தான் மிஸ்டர் பீஸ்ட் என்ற பெயரும் அமெரிக்க தேர்தலில் அடிபட்டு வருகிறது. ஒரே ஒரு விஷயத்தை சரி செய்தால் தானும் அதிபர் தேர்தலில் போட்டியிட தயாராக இருப்பதாக மிஸ்டர் பீஸ்ட் போட்ட பதிவுதான் புயலை கிளப்பியுள்ளது. மிஸ்டர் பீஸ்ட் என பிரபலமாக அறியப்படுபவர் ஜேம்ஸ் எல் டொனால்ட்சன். இவரின் யூடியூப் சேனலுக்கு தான் உலகிலேயே அதிக சப்ஸ்கிரைப்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 299 மில்லியன் மக்கள் பின்தொடரும் மிஸ்டர் பீஸ்ட் போடும் ஒவ்வொரு வீடியோவும் வியூஸை வாரி குவிப்பதெல்லாம் சராசரியான வாடிக்கையாக உள்ளது. யூடியூப் மூலமாக தனக்கு கிடைக்கும் வருவாயில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் பீஸ்ட். அண்மையில் ஜமைக்காவில் 100 வீடுகளை இலவசமாக கட்டி கொடுத்து அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். இந்த வீடியோவின் கீழ்தான் ஒருவர் மிஸ்டர் பீஸ்ட் ஃபார் பிரசிடென்ட் என கமெண்ட் செய்திருந்தார். இந்த கமெண்டுக்கே பல லைக்குகள் குவிந்த நிலையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வயதை குறைத்தால் தானும் களத்தில் குதிப்பேன் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவில் அதிபராக போட்டியிட குறைந்தபட்சமாக 35 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். தற்போது 26 வயதே ஆகும் பீஸ்ட் அவரே விரும்பினாலும் கூட இன்னும் 9 ஆண்டுகள் காத்திருந்துதான் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியும். அமெரிக்காவில் அதிபர் தேர்தலில் போட்டியிட அமெரிக்க குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். கடந்த 14 வருடங்களும் அமெரிக்காவில் வசித்திருக்க வேண்டும். அமெரிக்க அரசியல் வரலாற்றிலேயே இளம் வயது அதிபர் என்ற பெருமையை பெற்றவர் தியோடர் ரூஸ்வெல்ட். அவருக்கு 42 வயதாகும் போது அமெரிக்க அதிபராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.